ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன மீன் வெட்டுறாங்கன்னு பார்க்கலாம். என்றைக்குமே கடல் மீன் வெட்டி தான் பார்த்துருக்குறோம் நம்ம. இது என்ன மீனுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு சொல்ல பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது கடல் மீன் கிடையாது, ஆற்று மீனுமே இல்லை, குளத்து மீன். குளத்தில் உள்ள கட்லா மீன். இதை ஒருத்தங்க குளத்துலேருந்து பிடிச்சி வெட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. 2 பெரிய மீன், ரெண்டுமே 5 கிலோவுக்கு மேலே வரும். அந்த மாதிரி பெரிய மீனாக இருக்குது பார்த்துவோங்க. ரெண்டும் ஒரே சைஸ் உள்ள மீனாக தான் இருக்குது. வளர்த்த மீனா அப்படின்னு கேட்டால் இல்லையா, அது தன்னாடி இந்த தண்ணி பெருக்கெடுத்து ஓடுறப்ப குளத்துக்கு குளம் மாறி மாறி வரும்ல, அப்படியே இப்போ வெயில் ஆனதுனால குளம் வற்றி போகும் பார்த்திங்களா, அப்படியே அவங்க பிடிச்சி எடுத்தாங்களாம். சும்மா குளத்தில் போய் பிடிச்சி எடுத்த மீன் எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ செல்லெடுக்கிறதுக்கு இவங்களுக்கு ஃபாரின்லேருந்து ஒருத்தங்க ஒரு மெஷின் கொண்டு கொடுத்தாங்களாம். இது சார்ஜபிள் மெஷின். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுரன்னுட்டு மீனில் செல்லை எடுக்கிறாங்க. ஆனால் இதுக்கு செல்லுவெல்லாம் பெருசாக இருக்குது, அவ்வளோ ஹார்டாக அநியாயத்துக்கும் பெரியதாக இருக்குது பாருங்கள். ஆனால் சூப்பராக இது எடுக்குது அந்த செல் அழகாட்டு. இந்த ப்ரெஷ்ஷு சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்களாம். இங்கே கொடுத்து வெட்டினா தான் இதெல்லாம் வேலைக்கு ஆகும். நமக்கு ஒன்றும் இதெல்லாம் வெட்ட முடியாது. ஒருத்தங்க கொண்டு வந்து 2ஐயும் கொடுத்து காலையிலே வெட்டி வாங்குகிறாங்க. அவங்க காலையிலே வந்ததுனால தான் இவங்களும் வெட்டி கொடுக்குறாங்க. கொஞ்சம் லேட்டானா பயங்கர பிஸியாக இருக்கும். பெரிய மீன் பார்த்துடுங்க. ஒரு மீனை வெட்டுனா அவ்வளோ துண்டு விழும், அவ்வளோக்கும். எந்த ஒரு குளத்துல இது மாதிரி ஃப்ரீயாக பிடிச்சி எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னு தானே நினைக்கிறீங்க? திருநயினார்குறிச்சி அப்படின்னு இந்த வெள்ளிமலை பக்கம் ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊரில் ஒரு குளத்துலேருந்து பிடிச்சாங்களாம் அப்படின்னு கொண்டு வந்தவங்க சொன்னாங்க. நான் அப்போ கேட்டேன், நீங்கள் வளர்த்ததா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அது தன்னாடி வர்றது தான் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துடுங்க, சூப்பராக வெட்டினாங்க. அவ்வளவுக்கும் பெரிய மீனாக இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு இருந்த மாதிரி இருந்தால் பார்க்கவே ஆசையாக தான் இருந்துச்சு. ஐயோ, நமக்கு இப்படி ஒரு மீன் கிடச்சிடாதா ஓசியில் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் எப்படி பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பொரித்து கறி வச்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் நான் இந்த கட்லா மீன் சாப்பிட்டதில்லை. எனக்கு இந்த குளத்து மீனில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டட் கிடையாது. எப்போவுமே பின்ன கடல் மீன் எங்களுக்கு ஈஸியாக தினத்துக்கும் கிடைக்கிறதுனால இந்த மாதிரி மீன் வாங்குறதில்லை. குளத்து மீனில் நான் ஸ்லோப்பியா மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன். பாருங்கள் என்ன பெரிய கேரச்சூரை மீன் கொண்டு வைக்கிறாங்க வெட்டுறதுக்கு. இனி தான் வெட்டுறதுக்கு விற்கிறவங்களுமே நிறைய மீன் கொண்டு வருவாங்க. இவங்க காலையிலே பிடிச்சிட்டாங்களாம், அதனால் சீக்கிரமாக கொண்டு வந்து வெட்ட கொடுத்துட்டாங்க. அந்த செல்லே அவ்வளோ இடத்தையும் நிறைச்சிட்டு பார்த்துடுங்க. அவ்வளவுக்கும் நிறைஞ்ச செல். ஆனாலும் வெட்டினப்போ நிறைய இருந்துச்சு பார்த்துவாங்க. 5 கிலோ மீன் இல்லையா, அது நிறைய தான் வரும். பல்லையை வெட்டியாச்சு, பல்ல துண்டு கொஞ்சம் அவ்வளவு சதை இருக்காது தான், ஆனாலும் நிறைய சதை இருக்குது. இதை கீறி தான் எடுக்கிறாங்க. இன்றைக்கி இது மாதிரி கேரச்சூரை 50 கிலோவுக்கு மேலே உள்ள பெரிய கேரச்சூரையெல்லாம் வந்துருந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய மீன் நம்ம யூஸ் பண்ணுறப்ப முள்ளெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இருக்கிற முள்ளும் கொஞ்சம் பெரிய முள்ளாக இருக்கும், குட்டி குட்டி முள்ளாக இருக்காது பார்த்திங்களா. அதனால் துண்டு நிறைய விழும். இது மாதிரி கீறி நிறைய துண்டாக்குனாங்க பார்த்துவோங்க. குட்டி குட்டி துண்டாட்டுமே நிறைய ஒரு கவர் நிறைச்சி மீன் வந்துச்சு. வாங்கினா இது மாதிரி பெரிய மீன் பார்த்து தான் நமக்கு பிடிச்சாலும் சரி வாங்கினாலும் சரி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி இந்த மீனெல்லாம் யோசித்து கூட பார்க்க முடியாது வீட்டில் க்ளீன் பண்ணலான்னு. யாராலே அதை முடியாது பார்த்துடுங்க. எத்தனை கத்தி, ஆக்கத்தி, வெட்டுக்கத்தி என்னெல்லாமும் சைஸாக வச்சுருக்காங்க. அப்போ தான் வெட்ட முடியுது. நம்ம வெட்டினா எப்படி வெட்ட முடியுமா? நம்மளால் முடியாது. அதனால் இது மாதிரி பெரிய மீனெல்லாம் உங்களுக்கு கிடச்சிது, வாங்குனீங்க அப்படின்னு நினச்சிங்க வெட்டணும்னு நினச்சா இவங்கள்ட்ட கொண்டு கொடுக்கலாம். நிறைய பேர் ஹார்பர்லேருந்து மீன் வாங்கிட்டு கூட இங்கே மண்டே மார்க்கெட்டில் கொண்டு வந்து வெட்டி வாங்கிட்டு போவாங்க. எல்லா ஹார்பர்லேயும் மீன் வெட்டுறவங்க இருப்பாங்க. ஆனாலுமே இந்த சைடு வரவங்க இவங்கள்ட்ட எல்லாம் கொண்டு கொடுத்து வெட்டி வாங்குவாங்க பார்த்துடுங்க. நீங்களும் வெட்டணுன்னா ஒரு தடவை இவங்கள்ட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.